நடிகை சௌந்தர்யா மரணத்தில் திடீர் திருப்பம். தென்னிந்திய திரையுலகில் 90களில் இருந்து முன்னணி நடிகையாக வலம் வந்தவர் சௌந்தர்யா. ரஜினியின் படையப்பா, அருணாச்சலம், கமலின் காதலா காதலா, விஜயகாந்தின் சொக்கத்தங்கம் என பல படங்களில் நடித்து தமிழ் ரசிகர்கள் மத்தியில் நன்கு அறியப்பட்ட முகமாக இருந்தவர் சௌந்தர்யா. 2004இல் பெங்களூரில் நடந்த அரசியல் பிரச்சாரத்திற்காக கரீம் நகரில் இருந்து விமானத்தில் தனது சகோதரர் அமர்நாத்துடன் சௌந்தர்யா புறப்பட்டார். ஆனால் விமானம் எதிர்பாராத விதமாக விபத்துக்குள்ளானதில் இருவரும் உயிரிழந்தனர். அந்த சமயத்தில் சௌந்தர்யா கர்ப்பமாக இருந்ததாக கூறப்படுகிறது. எவ்வளவு தேடியும் அவரின் உடல் பாகங்கள் கிடைக்கவில்லை. திரையுலகில் இன்று வரை இது ஒரு துயர சம்பவமாக இருந்து வருகிறது. இந்நிலையில் சௌந்தர்யாவின் மரணம் விபத்து அல்ல, திட்டமிடப்பட்ட கொலை என ஒருவர் போலீசில் புகார் அளித்துள்ளார். தெலுங்கானா கம்மம் மாவட்டம் சத்யநாராயணபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் சிட்டிமல்லு சௌந்தர்யா மரணத்தின் பின்னணியில் சதித்திட்டம் உள்ளதாக சந்தேகத்தை கிளப்பியுள்ளார். ஷம்ஷாபாத்தின் ஜல்லேப்பள்ளியில் சௌந்தர்யாவுக்கு சொந்தமாக 6 ஏக்கர் விருந்தினர் மாளிகை ஒன்று இருந்தது. தெலுங்கு நடிகர் மோகன் பாபு அந்த மாளிகையை சௌந்தர்யாவிடம் கேட்டதாகவும், ஆனால் சௌந்தர்யாவின் கணவர் மற்றும் சகோதரர் அமர்நாத்தும் அதை நிராகரித்தனர் என்றும், விமான விபத்தில் இருவரும் இறந்த பிறகு மோகன் பாபு அந்த மாளிகையை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துக் கொண்டார் என்றும் கூறியுள்ளார். மேலும் சௌந்தர்யா சென்ற விமானம் ஏன் விபத்துக்குள்ளானது என இதுவரை உறுதியாகவில்லை. இதன் பின்னணியில் சதித்திட்டம் உள்ளது எனவும் காவல்துறை முழுமையாக விசாரிக்க வேண்டும் என கம்மம் ஏசிபி மற்றும் கம்மம் கலெக்டரிடம் புகார் கடிதம் அளித்திருக்கிறார்.